ஸ்லீப்பர் செல் விவகாரத்தில் சீமான் அண்ணாமலை இடையே வார்த்தை போர் வலுத்திருக்கும் நிலையில் இருவரும் பேசிக் கொண்டது என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். என் மண் என் மக்கள் தமிழ் தேசியம் பேசுறான் தம்பி அண்ணாமலை, என்னுடைய தம்பி. நான் தான் உள்ள அடிச்சு வச்சிருக்கேன் ஸ்லீப்பர் செல்லா. இப்ப அண்ணாமலை சீமான் என்ன ஸ்லீப்பர் செல்லா அப்படியா? இல்ல சீமான் என்ன அண்ணாமலையோட ஸ்லீப்பர் செல்லா? இருப்பு ஜூன் 4ஆம் தேதி பார்த்துருவாங்க. உனக்கு ஓட்டா எனக்கு ஓட்டா. தன்னுடைய தவறை மறைப்பதற்காக தினமும் கூட பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் என் மீதும் குற்றம் சொல்வதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்? பயங்கரவாத இயக்கங்களில்தான் ஸ்லீப்பர் செல் என்ற சொல் பயன்பாடு இருக்கிறது என்றால் அந்த வார்த்தையை முதலில் அரசியல் களத்தில் அறிமுகப்படுத்தியவர் டிடிவி தினகரன் தான். அதிமுகவை கைப்பற்றுவதற்காக தங்களது ஆதரவாளர்கள் ஸ்லீப்பர் செல்களாக அதிமுகவில் இருப்பதாக தெரிவித்தார் டிடிவி தினகரன். ஆனால் அந்த ஸ்லீப்பர் செல்கள் உண்மையிலேயே ஸ்லீப்பிங் மோடில் போய்விட்ட நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த வார்த்தையை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். மதுரை மக்களவை தொகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய போது அண்ணாமலைதான் தங்களின் ஸ்லீப்பர் செல் என்று ஒரே போடாக போட்டார் சீமான். பிஜேபியின் பி டீம் சொன்ன பெருமக்களே நல்லா கவனிங்க, என்னோட பி டீம் தான் பிஜேபி. என் மண் என் மக்கள் தமிழ் தேசியம் பேசுறான் தம்பி அண்ணாமலை, என்னுடைய தம்பி. நான் தான் உள்ள அடிச்சு வச்சிருக்கேன் ஸ்லீப்பர் செல்லா. இங்கிருந்து எனக்கு லட்சக்கணக்கான தம்பிகள் வேலை செய்யறாங்க. உள்ள இருந்து ஒரே ஒரு தம்பி எனக்காக வேலை செஞ்சு என்னை ஒவ்வொரு விதமையும் உலக புகழ் பெற வைத்துக் கொண்டிருக்கிறான். ஏன்னா ஒரே ரத்தம், 2 பேருக்கு தமிழ் தாய் ரத்தம். அதுல நாங்க 2 பேரும் ஒரே தாட்ஸ்ல பயணிக்கிறோம் அப்படி. ஆனால் இதையெல்லாம் பெரிதாக கண்டுகொள்ள வேண்டியதில்லை என பதிலடி கொடுத்தார் அண்ணாமலை. சீமான் அண்ணனுக்கு சின்னம் இல்ல, ஓட்டும் இல்ல. இப்ப அண்ணாமலை மேல சீமான் அண்ணன் உட்கார்ந்துட்டார். இப்ப அண்ணாமலை சீமான் அண்ணன் ஸ்லீப்பர் செல்லா அப்படியா? இல்ல சீமான் அண்ணன் அண்ணாமலையோட ஸ்லீப்பர் செல்லா? சீமான் அண்ணன் பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள்லாம் எந்த பக்கம் வர்றாங்கன்னு தெரியும், பெண்கள் எந்த பக்கம் வர்றாங்கன்னு தெரியும், தாய்மார்கள் எந்த பக்கம் வர்றாங்கன்னு தெரியும். இன்னைக்கு களத்துல பாரதிய ஜனதா கட்சி தனித்து நிற்கிறது. நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தனித்து இருக்கிறது. மக்களுக்கு தெரியும் மோடி ஐயா திரும்ப வரப்போறாங்க. ஆதரவெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், சீமானை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பேசதான் செய்வாங்க, அதெல்லாம் பெருசா கட்டுக்காதீங்க. இந்த பதிலால் சூடான சீமான் அண்ணாமலையை கடுமையாக விமர்சித்தார். அவருக்கு சின்னம் இல்ல, ஓட்டம் இல்ல. இருப்பு ஜூன் 4ஆம் தேதி பார்த்துருவாங்க. உனக்கு ஓட்டா எனக்கு ஓட்டா. பார்த்துருவான் தம்பி. தம்பி நீ ஒரு ஒட்டு செடி, ஊராந்தோட்டத்துல ஒட்டு செடி. நாளைக்கு எங்க தூக்கி வீசுவான்னு தெரியாது. நான் வீரன், நீ சோர. நீ ட்ரைனிங் எடுத்த போலீஸா இருக்கலாம். நான் புலிப்படையில் பயிற்சி எடுத்த புலி. நீ என்கிட்ட மோதாத. சும்மா வந்து பிக்காலி ஒரு இதை வச்சுக்கிட்டு நாங்க தம்பி 2 வருஷம் தாங்க தம்பி. நீ ஒன்னும் செய்ய முடியாது. ஒரு நாள் ஆட்டுக்குட்டி மேய்க்க என்னோட தான் சேர்ந்து வரணும். ஒரு பாடியா தமிழ்நாடு நோடில்ல, காவிரி இஷ்யூ நோடில்ல. டில் ஐ டெத் ப்ரௌட் கன்னடிகா. எங்க தமிழ்நாட்டில் உனக்கு ஓடில்ல. இந்நிலையில் சின்னம் கிடைக்காத கோபத்தில் பாஜக மீது பழி போடுவதாக பதிலடி கொடுத்தார் அண்ணாமலை. சீமான் அவர்கள் டெல்லியினுடைய உயர்நீதிமன்றத்திற்கு போனாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை எதிர்த்து. அப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அண்ணன் சீமான் அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வாதம் வைத்தார். இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சரியான நேரத்தில் தன்னுடைய சின்னத்திற்கு அப்ளை பண்ணாம அந்த சின்னம் கிடைக்கவில்லை என்று அவருடைய தொண்டர்கள் கோபத்தில் இருக்கிறாங்க போல. அதனால் தன்னுடைய தவறை மறைப்பதற்காக தினமும் கூட பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் என் மீதும் குற்றம் சொல்வதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்? இவ்வாறு இருவரும் மாறி மாறி விமர்சித்துக் கொள்வது தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் களத்தை மேலும் சூடாக்கி உள்ளது.